ओम शांति। आज सतगुरुवार के दिन ஓம் சாந்தி. आप सब இன்று சத்துகுருவாரம். बहुत ही स्नेह भरी நான் உங்கள் அனைவருடைய அன்பு நினைவுகளை எடுத்துக்கொண்டு वतन में पहुंचे। மிகவும் அன்பு நிறைந்த நினைவுகளை எடுத்துக்கொண்டு डेकोरेशन दिखाई दे வதனத்திற்கு சென்று அடைந்தேன். வதனத்தில் மிகவும் அற்புதமாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. बहुत बड़ी ஆனால் பாபா ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தார். और बाबा பாபாவுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய அழகான புத்தகம் இருந்தது. कि आज बाबा பாபா அதை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். நான் நினைத்தேன், இன்று பாபா ஒவ்வொருவருடைய கணக்கு வழக்குகளையும் பார்த்து கொண்டிருப்பார் போலும் என்று நினைத்தேன். பாபா என்னை பார்க்கவே இல்லை, அந்த புத்தகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். ஒரு செகண்டுக்கு பிறகு பாபா என்னை பார்த்தார். பாபா இன்று என்ன பார்த்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணத்தோடு பாபாவை ஆச்சரியமாக பார்த்தேன். பிறகு பாபா கூறினார், குழந்தாய், பார்த்தாயா, இன்று பாபா ஒவ்வொரு குழந்தையினுடைய அதிர்ஷ்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். உலகில் இருப்பவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்னுடைய குழந்தைகள் எவ்வளவு பாக்கியசாலிகளாக இருக்கிறார்கள் என்று பாபா கூறினார். ஒவ்வொரு குழந்தையும் ஒருவரை விட ஒருவர் மிக்க பாக்கியசாலிகளாக இருக்கின்றார்கள். பாபா குழந்தைகளோட அதிர்ஷ்டத்தை பார்த்து மிகவும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார். மேலும் குழந்தைகளை மகிமை செய்து கொண்டிருந்தார். பிறகு பாபா இரு கரங்களையும் நீட்டி, என்னுடைய பாக்கியசாலி குழந்தைகளே, வாருங்கள் என்றார். அதன் பிறகு நிறைய சகோதர சகோதரிகள் வதனத்திலே இமர்ஜ் ஆகிவிட்டார்கள். ஒவ்வொரு குழந்தைகளும் பாபாவை பார்த்தவுடன் அவர்களுடைய முகத் தோற்றத்தில் அவ்வளவு அழகாக அற்புதமான புன்னகை, மகிழ்ச்சியின் தோற்றம் தெரிந்தது. பிறகு சிறிது நேரத்துக்கு பிறகு ஒரு திரை தெரிந்தது. அந்த திரை விலகியவுடன் ஒரு குளோபு போன்ற ஒரு தோற்றம் தெரிந்தது. பிறகு நான் மிகவும் கவனத்தோடு பார்க்கிறேன். மெல்ல மெல்ல அந்த திரை விலக ஆரம்பிக்கிறது. அந்த சர்க்கிள் போன்று இருக்கக்கூடிய குளோப் மெல்ல மெல்ல சுற்றி கொண்டிருந்தது. அதில் ஒரு புறம் நெருப்பு போல பொன் சிவப்பு நிறமாக தெரிந்தது. இன்னொரு புறம் ஒரே இரைச்சலான சப்தம் கேட்டது. மூன்றாவது பக்கம் காற்றால் அனைத்தும் மேல் நோக்கி பறந்து கொண்டிருந்தது. மேலும் நான்காவது பக்கம் வைப்ரேஷனால் பூமியே அதிர்ந்து கொண்டிருந்தது. இவ்வாறு நான் பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு பாபா குழந்தைகளை பார்த்து புன்னகை செய்து கொண்டிருந்தார். பிறகு பாபா, குழந்தைகளே, இதை பார்த்து பயந்து விட்டீர்களா என்று கேட்டார். குழந்தைகளும் பயத்தோற்றத்தில் தெரிந்தார்கள். மிகவும் அமைதியாக மௌனமாக இருந்தார்கள். பிறகு பாபா கூறினார், குழந்தைகளே, இப்பொழுது அத்தகைய நேரம், அதாவது உலக மாற்றம் நடைபெறக்கூடிய விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்றார்.
அவ்வப்பொழுது ஏதாவது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்றார். பிறகு பாபா கூறினார், குழந்தைகள் இத்தகைய சூழலில் ஆடாமல் அசையாமல் பயமின்மை என்ற நிலையில் இருத்தல் வேண்டும் என்றார். எப்படி இவ்வாறு இருக்க முடியும் என்று பாபா கேட்டார். அதற்கு அனைவரும் பேசாமல் அமைதியாக பாபாவையே பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு பாபா கூறினார், குழந்தைகளுக்கு பாபா அநேக விதமான அலௌகிக சஸ்திரங்கள் கொடுத்திருக்கின்றார். இத்தகைய சஸ்திரங்களால் தன்னுடைய ஸ்திதியை ஒரே ரசனை ஒரே நிலையில் வைத்திருக்க முடியும் என்றார். மேலும் நிர்விகடமாக பவர்ஃபுல்லாக ஆக்க வேண்டும் என்றார். இத்தகைய சஸ்திரங்கள் மூலமாகவே சமயத்தினுடைய சூழ்நிலைகள் இப்பொழுது என்ன தெரிகிறதோ இப்பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் சூழ்நிலைகளிலிருந்தெல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றார். பிறகு குழந்தைகளுக்கு மிகவும் அழகாக அற்புதமாக அலங்காரம் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த சிருங்காரத்தில் கூட சஸ்திரங்கள் தென்பட்டன. பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே சிலருடைய சஸ்திரங்கள் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தது. சிலருடைய சஸ்திரங்கள் தனியாக விலகி போனது. இதை பார்த்து பாபா கூறினார், பாபா முன்பே சமயத்தினுடைய நிலையை அறிய வைத்து விட்டார். இச்சமயம் பிராமணர்களுக்காக கல்யாணக்காரி சமயமாகும் என்றார். இச்சமயம் தன்னுடைய நிலையை உருவாக்குவதற்காகவும் உலகத்திற்கு நன்மை செய்வதற்காகவுமான நேரமாகும் என்றார். மேலும் உலக மாற்றத்திற்காக குழந்தைகளுக்கு இந்நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். பிறகு பாபா கூறினார், சில நேரம் குழந்தைகள் இத்தகைய சூழலை பார்த்து ஏன், என்ன, எவ்வாறு என்ற கேள்விகளில் குழப்பமடைந்து விடுகின்றார்கள். தன்னுடைய ஸ்திதி பலவீனம் ஆனதன் காரணத்தினால் சற்று பயப்பட ஆரம்பித்து விடுகிறார்கள். பிறகு பாபா கூறினார், குழந்தைகளை இதற்காக பயப்பட வேண்டியதோ யோசிப்பதோ அவசியமில்லை என்றார். குழந்தைகளுக்கு பாபா எவ்வளவு சக்திகளை கொடுத்திருக்கின்றார். அச்சக்திகளை நாம் சமயத்தின் அனுசாரமாக பயன்படுத்த வேண்டும் என்றார். எப்படி பாபா செய்வது என்று நான் கேட்டேன். அதற்கு பாபா, குழந்தைகளுக்கு நான் நிறைய டைட்டில்களை கொடுத்திருக்கிறேன் என்றார். டைட்டில் என்பது சுவமான் ஆகும். அந்த டைட்டில் என்ற சுவமானில் நிலைத்திருக்க வேண்டும். பிறகு முக்கியமான விஷயம் நாம் பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். மேலும் பாபா குழந்தைகளுக்கு விசேஷமான காரியங்களை கொடுத்திருக்கின்றார். அதாவது ஆத்மாக்களுக்கு ஒளிக்கிரணங்களை கொடுக்க வேண்டும். அந்த அனுபவத்தை அனைவருக்கும் செய்விக்க வேண்டும். அதற்காக பாபா விசேஷமான சஸ்திரம் கொடுத்திருக்கின்றார். அந்த சஸ்திரத்தின் மூலமாக நீங்கள் நாலாபுறமும் லைட் கிரணங்களை பரப்ப முடியும் என்றார். மூன்றாவது விஷயமாக பாபா கூறினார், குழந்தைகளுக்கு பாபா தினந்தோறும் வரதானத்தை கொடுக்கின்றார். முரளி கேட்கும் நேரம், மேலும் யோகா செய்யும் நேரம் பாபா நிறைய கஜானாக்கள் வரதானங்களாக கொடுத்திருக்கிறார்.
அதனின் ஆழத்தில் சென்று அதனுடைய சக்தி சொரூபமாக ஆக வேண்டும். தன்னுடைய சக்தி சொரூபமாக மூலமாக உலகில் துடித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு அனுபவம் செய்விக்க வேண்டும். இப்பொழுது நம் அனைவருக்கும் துணைவர் உதவியாளனாக ஒரே ஒரு பாபாதான் இருக்கின்றார் என்று உணர வைக்க வேண்டும். அவரே சக்திசாலியாக சர்வ சக்திவானாக இருக்கின்றார் என்பதை அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும் என்றார். அடுத்து சமயத்தின் அனுசாரமாக குழந்தைகள் இப்பொழுது சைலன்ஸினுடைய பட்டி மிகவும் அதிகமாக செய்ய வேண்டும் என்றார். சமயத்தின் அனுசாரமாக அது தன்னுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருக்கிறது என்று பாபா கூறினார். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சைலன்ஸில் இருக்க ஆரம்பிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களிடம் உள்ள சஸ்திரங்கள் சமயத்தின் பரிவர்த்தனையில் சுவஸ்திதியில் பயமின்மை இருப்பதற்காக உங்களுக்கு மிகவும் உதவி செய்யும். அத்துடன் சமயத்தின் எத்தகைய காட்சிகளை பார்த்தாலும் விடுபட்டு இருந்தும் மேலும் அன்பானவராகவும் இருக்க வைக்கும். பிறகு இந்நிலையில் சதா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றார். இத்தகைய சுயநிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றார். பிறகு பாபா அனைவரையும் அன்போடு பார்த்து கொண்டிருந்தார். பாபா குழந்தைகளுடைய பாக்கியத்தை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார். பிறகு பாபா கூறினார், குழந்தைகள் சில நேரம் தன்னுடைய பாக்கியத்தை மறந்து விடுகிறார்கள். இதன் காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய ஸ்திதி ஏற்றத்தாழ்வு அடைகிறார்கள். ஆகவே பாபா கூறினார், குழந்தைகளுக்குள் சதா இந்த போதை இருக்கட்டும். உலகில் மனிதர்கள் பகவானை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகள் பாபாவினுடைய கொடை நிழலில் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கொடை நிழலில் இருந்தால் சதா தன்னை சக்திசாலியாக அனுபவம் செய்யலாம் என்றார். இதனால் எத்தகைய சூழ்நிலையிலும் பயமில்லாமல் அச்சமின்றி நிலையான நிலையில் இருக்கலாம் என்றார். பிறகு நான் பாபாவிற்கு போகை ஸ்வீகாரம் செய்வித்தேன். பாபாவும் அனைத்து குழந்தைகளுக்கும் போகை ஸ்வீகாரம் செய்வித்தார். இன்று பாபாவிற்கு முன்னால் மிகவும் செல்லமான கள்ளம் கபடமற்ற குழந்தைகள் இருப்பதை பார்த்தார். இத்தகைய தூய்மையான சத்தியமான குழந்தைகளை பாபா மிகவும் நேசிக்கின்றார். பிறகு பாபா அனைவருக்கும் அன்பையும் கொடுத்து கொண்டிருந்தார், திருஷ்டியையும் கொடுத்து கொண்டிருந்தார். இன்று அனைவரும் சுப சங்கல்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் கூறினேன். பாபா அனைவரையும் இமர்ஜ் செய்தார். அனைவருடைய சுப சங்கல்பத்தையும் நிறைவுபடுத்தினார். பிறகு அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் கீழே வந்து விட்டேன். ஓம் சாந்தி.